Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மே 6ஆம் தேதி and today it's my birthday. பர்த்டேனாலே ஜாலி தான். ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சுஷ்மா நேற்று கொடுத்த கிஃப்ட், அது வந்து ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 6 செம்ம தாறுமாறாக இருக்குது. அண்ட் இதில் செல்லுலார் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எனக்கு என் ஃபோனே தேவையில்லை, நான் இதுலேயே எல்லாமே பண்ணிடுறேன். ரெண்டாவது, நாங்கள் வந்து டிமார்ட் போகிறோம். பெசன் நகரில் இருக்கிற ஒரு அனிமல் ஷெல்டர் ஸ்ரவன்ற ஒருத்தர் நடத்துகிறாரு. அங்கே வந்து இன்னைக்கு எல்லா பெரிய அனிமல்ஸ்க்கும் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ சுஷ்மா தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அங்கே இருக்கிற ஆடு, மாடு, குதிரை, பன்னி, ஸோ என்னென்ன இருக்கோ எல்லா அனிமல்ஸ் கூடயும் ஃபீட் பண்ணி விளையாடி என்ஜாய் பண்ண போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கீழே இங்கே கேக் கட் பண்ண போகிறேன். சுஷ்மாவே எனக்காக கேக் பேக் பண்ணியிருக்கா. ஸோ இங்கே கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த மயிலாப்பூர் போகிறோம். அங்கே இன்னொரு கேக், அதுவும் சுஷ்மா தான் பேக் பண்ணியிருக்கா. கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் சுஷ்மா இன்னைக்கு பண்ணியிருக்கிற கேக், டபுள் லேயர் சீஸ் கேக். கரெக்டா? சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. கேக் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரெண்டு பேர் பாருங்க, படுத்து சோம்பேறிங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவன் எப்படி தூங்குற பாரு. அப்படியே ட்விஸ்டெல்லாம் ஆக்கி கேக் சாப்பிட கூட வரல. மைனி ஸ்பெஷலாக வீகன் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன் என் பர்த்டேக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து எதில் பண்ணியிருக்கேன் நைனி? பிரெட் அண்ட் கோகனட் மில்க். பிரெட்டில் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்காப்பா அந்த பொண்ணு. அதான் இந்த பொண்ணு எனக்கு கொடுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வீகன் குலாப் ஜாமுன். It's actually tasty. The taste is fine. ஓகே, பெசன் நகர் வந்தாச்சு. இந்த அழகான ரோடில் இங்கே தான் பிமார்ட் இருக்குது. இப்போது உள்ளே போய் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஆனால் உள்ளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமான்னு தெரியல. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பார்க்கலாம். ஸோ இதான் பெசன் மெமோரியல். இங்கே தான் ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அபேண்டன்ட் இன்ஜர்ட் டாக்ஸ். ஸோ அதெல்லாம் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பிமார்ட் உள்ளே வந்தாச்சு. இப்போ பெரிய அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ண போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த இடத்த பாருங்களேன், ஒரு ப்ராப்பர் காடு மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சென்னை பெசன் நகரில் தியோசாபிக்கல் சொசைட்டி, சான்ஸ் இல்லை. அண்ட் எஸ், ஃபைனல் வந்தாச்சு. இங்கே எத்தனை குதிரை இருக்குது பாருங்கள். நிறையா குதிரை. அங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒரு டாக்டர் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு அழகான கோழியும் இருக்குது. ஸோ இப்போ இதுங்களுக்கெல்லாம் தான் நாங்கள் ஃபீட் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபீட் பண்ண போகிறோம். தக்காளி, வாட்டர்மெலனுக்கு பனானா இருக்குது. அண்ட் இங்கே இன்னொரு வாட்டர்மெலன். ஸோ இந்த மாதிரி இன்னும் அங்கே ட்ரேஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, கடிச்சிடாத. Hi, Captain. So that's Arjun and this is Captain, and apparently they're best friends. ஸோ இதெல்லாம் வந்து அபேண்டன்ட் ஆன ஹார்ஸஸ். இந்த கொரோனா டைமில் பீச்சில் குதிரை ரைடுக்கு இருந்த ஹார்ஸ். ஸோ பிஸ்னஸ் இல்லாததுனால இதெல்லாம் அப்படியே அபேண்டன் பட்டு போயிட்டாங்களாம். பாவம். ஸோ இவங்க தான் ரெஸ்கியூ பண்ணி வளர்க்குறாங்க. இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கிறதுலாம் வந்து ரேஸ் ஹார்ஸ். இதெல்லாமல் ரேஸ் முடிஞ்ச உடனே இந்த பீச் ரைடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோல்ட் ஆகிடுச்சுன்னா விட்டு போயிடுவாங்க, அப்படியே சாகட்டும்னு. இவங்கெல்லாம் எடுத்து வளர்க்குறாங்க. வாட்? To test anti-venom drugs. In a university. மீட் ஆர்யா. இவன் வந்து 6 மாதம் குட்டி. அண்ட் அக்கீரா, ரெண்டு பேருமே ரொம்ப குட்டி தான். இது மட்டும் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கா, பட் குட்டி ஹார்ஸ் தான். இங்கே பாருங்கள், இவன் சாப்பாடு நினச்சி என் ஷர்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பாடுக்கும் ஷர்ட்டுக்கும் கூட இவளுக்கு வித்தியாசம் தெரியல. ஏய், ஸ்டாப் இட். சென்னைக்கு நடுவில், அதுவும் பெசன் நகரில் இவ்வளோ பெரிய காடு மாதிரி ஒரு இடம். நம்பவே முடியல. நாங்களும் ஆக்சுவலி ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ
ஹார்சஸ்லாம் ஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் மற்ற அனிமல்ஸ் ஐ கெஸ் பிக்ஸு பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். இங்கெல்லாம் ஈவினிங் ஆச்சுன்னா ஹார்ஸ்லாம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ ஜாலியாக ஒரு 2-3 ஹவர்ஸ் அவங்க நல்லா ஓடி விளையாடுவாங்க. நம்பவே முடியல இந்த மாதிரி இடம் பெசன்ட் நகரில் இருக்குன்னு. So now it's time to feed the cattle and the goats. Oh, and the donkeys. Oh. Hello. They are not waiting. Oh, they came for it themselves. You take one. Hello. நீங்களாம் உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு. Hi, baby. Oh my God. You are adorable. ஸோ இங்கே மற்ற அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறோம். டாங்கி, பிக்ஸ், கவுஸ் அண்ட் ஆடு. ஸோ எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபெல்லோ போல் முறைச்சிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக. அவன்கிட்ட தள்ளியே நிற்போம். இவனை பாருங்கள் எவ்வளோ மஸ்குலராக இருக்கான்னு. கொஞ்சம் நம்பூர் மாடு போல் வெறித்தனமாக இருக்கான் பார்க்கறதுக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்லியான்னு தெரியல. ரொம்ப பிஸியாக சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக இவ்வளோ பக்கத்தில் நிற்க மாட்டேன். இந்த மாடை பாருங்கள், இதுவும் செம்ம பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய மாடை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஃபேஸே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்பா. ஒரு பெரிய கேமல் அண்ட் அது வந்து மற்ற கன்னிக்கூடு கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இங்கே யாரோ என்ன சார்ஜ் பண்ணி வராரு. ஓகே பார்த்தா அப்படி தெரியல, எல்லாம் செம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஐயோ நீ மாட்டிக்கிட்ட கேமராவில். பேட் கேமல் கடிக்காது எல்லாரையும். சாப்பிட்டுட்டு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா சாப்பிட்ருச்சு. ஹலோ, நான் உன்னை டச் பண்ணலாமா? ஓய் கடிக்குதுப்பா என்ன. ஓகே, இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் இன்றைக்கி ஃபீட் பண்ணியாச்சு என்னோடய பிறந்த நாள்னு சொல்லி. அண்ட் ஐ கெஸ் தே ஆர் ஹாப்பி, பட் ஐ ஆம் சூப்பர் ஹாப்பி. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். பாய் 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 கைஸ், பாய். இவனை பாருங்கள், ஃபென்ஸை கடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கான். ஏய், அது ஏன் கடிச்சு உடைக்கிற? பேட் பாய், யாரெல்லாம் கடிச்சிருப்பாரு. How was your experience? சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே இதுதான் பெஸ்ட்டு பர்த்டே. ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் பெரிய பெரிய அனிமல்ஸ் கூடலாம். அண்ட் இங்கே பாருங்கள், என் சட்டைலாம் எவ்வளோ அழுக்காயிடுச்சு. ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆரியா என் சட்டையெல்லாம் சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில ட்ரீட்டுக்கு போகிறதுல ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். பட் இந்த மாதிரி அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுறது ரொம்ப ரேரான விஷயம், நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. ஸோ உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் ப்ளீஸ் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். யூ வில் ஃபீல் அ லாட் பெட்டர். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அங்கே இருந்திருக்கோம், ஆனால் டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன் வெளில வந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்திருக்கலான்னு தோணுது. பட் எல்லாருக்கும் அவங்களுக்கும் வேலை இருக்குது, நாங்களும் வெளில போனோம். ஸோ அதனால கோயிங் அவுட். நீ எப்படி ஃபீல் பண்ணுற சுஷ்மா? I loved it. So peaceful. It's like a paradise inside. You never realize, you know, driving on the outside that there's this huge ஒரு ப்ராப்பர் காடு உள்ள. ஆக்சுவலி பெசன்ட் நகர் நடுவில் ஒரு ப்ராப்பர் காடு இருக்குது. அண்ட் நம்ப மாட்டீங்க, அந்த இடத்துல நிறைய வீடு உள்ள மக்கள்லாம் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கலேன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இட்ஸ் நைஸ். ஐ இல்லை, வி என்ஜாய்ட் அ லாட். We shared it. Yes. So it's not just here. Actually, there are other shelters in the city and in the outskirts of the city where you can go feed the animals, spend time with them, and there's also an option of sponsoring each animal there. So if you want to do something like that, also I think it's a great option.
and these shelters, they run on charity. So and no matter how much you give them, it's never going to be enough because so many cases come in every day with so many injuries and abandonment and issues like that. So they're all rescued. So any amount that goes to a place like this goes a long way to them. அண்ட் நீங்கள் ஒரு அனிமலை அடாப்ட் கூட பண்ணிக்கலாம் வர்ச்சுவலாக. லைக் மந்த்லி இந்த அனிமலுக்குன்னு இவ்வளோ சார்ஜ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு அனிமலை அடாப்ட் பண்ணிக்கிட்டு எவ்ரி மந்த் அந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் காசை வச்சு மாதம் மாதம் அந்த அனிமலுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சாப்பாடோ அதை அவங்க அந்த அனிமலுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களால் யார் யாரெல்லாம் முடியுமோ நீங்கள் ஒரு அனிமல் அடாப்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு அனிமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ வந்து விசிட் பண்ணலாம். இது இந்த இடத்துலன்னு மட்டும் கிடையாது, சென்னையில் நிறையா இடத்துல இருக்குது, சென்னைக்கு வெளியும் இருக்குது. அதனால் முடிஞ்சால் ஒரு அனிமல் அடாப்ட் பண்ணுங்கள். அது அந்த அனிமலோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஓகே, பீமார்ட்லேருந்து கிளம்பிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். உள்ளே இருக்கும்போது எதுவுமே மைண்டில் தோணல. லைக் இன்றைக்கி என் பிறந்த நாள்ன்றது கூட ஞாபகம் இல்லை, பசி இல்லை, தண்ணி தாக்கம் எடுக்கல. ஃபுல்லாக அந்த அனிமல்ஸ் கூட இருந்ததில் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். இப்போ வெளில வந்த அப்புறம் தான் தண்ணி தாக்கம் எடுக்குது. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் செமையான வாழ்க்கை அப்படின்லாம் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். லைக் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த பீமேட்டில் இருக்கிற பீப்புள், வாலண்டியர்ஸ்லாம் எவ்வளோ லக்கி. அவங்க தினமும் இந்த அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு அனிமலுக்கு பின்னாடியே இருக்கிற ஸ்டோரி கேட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப வருத்தம் ஆகிடும். உள்ளே போகும்போது நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். பட் இந்த அனிமலை எப்படி பண்ணிட்டாங்க, இந்த அனிமல் மேலே ஹாட் வாட்டர் போட்டாங்க, இதோட காலை கட் பண்ணிட்டாங்க, இதோட வாயை கட் பண்ணிட்டாங்க. Most of them have spent a majority of their lives, being traumatized. Yeah. ஸோ எல்லா அனிமலும் ஏதாவது ரொம்ப கொடூரமான டார்ச்சர்ல இருந்திருக்கு. இவங்க அதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றிருக்காங்க. அண்ட் நிறைய அனிமல்ஸ் இவங்ககிட்ட வந்து செத்தும் போயிருக்கு. ஏன்னா ஒரு சில விஷயம் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இவங்க அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறாங்க. அதே மீறி சில அனிமல்லாம் சாக தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் லைக் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு உயிரை காப்பாற்றணும், அதை எப்படியா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. அதையும் மீறி சிலதெல்லாம் இறந்துருது பாவம். ஸோ அவங்க லைஃப்பும் அப்படியே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப லக்கியான லைஃப்லாம் கிடையாது. நீங்களும் ஏதாவது அடிப்பட்ட அனிமல் பார்க்குறீங்க, இல்லை யாராவது அனிமலை இன்ஜூர் பண்ணுறாங்க, லைக் யாராவது அனிமலை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போய் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அந்த அனிமலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் கால் பண்ணலாம், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது எல்லாம் முடிஞ்சு நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அம்மா கூட நாட்டம் இட்லி கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். And Goldilocks. And yeah, Goldie. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு கேக் கட் பண்ண போகிறோம். சுஷ்மாவோட செகண்ட் கேக், my favorite cake, brownie cake. It's not a cake, it's a brownie. Okay, brownie. ஸோ இப்போ போய் அதை கட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற அனிமல்ஸ். இப்போ இவனுக்கு கொஞ்சம் பெடிகிரி நல்லா சாப்பிடுவான், அதனால் இவனுக்கு கொஞ்சம் பெடிகிரி போடுவோம். ஒன்றும் பண்ணலடா, சாப்பிடு. ஆல் குயின் த கோல்டி. ஏய் போதும், பின்னாடி போ. இந்த சவுண்டு கேட்டாலே எல்லாரும் வந்துடுவாங்க. என்ஜாய். கோல்டி வந்து இந்த வீல் சேர் மேலே பெடிகிரி போட்டால் தான் சாப்பிடுவா, கீழெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க மேடம். இப்போ இங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. இன்னும் சில கேட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்களாம கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. மிஸ்டர் ஆட்டம் இங்கே ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்காரு. இதான் ரெண்டாவது கேக், என் ஷேடாகவே மறைக்குது. ஸோ சுஷ்மாவே பண்ண ரெண்டாவது கேக். ஆக்சுவலி இது கேக்கில் ப்ரௌனின்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்குது. எனிவே செம்மையாக இருக்குது. மேலாம் இதெல்லாம் வந்து பீனட் பட்டர் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Okay, happy birthday to you. Happy birthday to you. நல்லா இருக்கு. டின்னர் சாப்பிட்டு கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. அம்மா இன்னைக்கு ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சுஷ்மா வந்து பீனட் கர்டில் ஒரு சட்னி ஒன்று பண்ணியிருந்தா, மின்ட் சட்னி வித் பீனட் கர்ட்.
அதுவும் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நார்மல் தயிர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. செம்மையாக இருந்துச்சு, எக்கச்சக்கமாக சாப்பிட்டாச்சு. அண்ட் இப்போ அண்ணா நகர் போகிறோம், காஃபிக்குள்ளே வீட்டுக்கு போனோம். What was your favorite part of the day? ஃபேவரட் பார்ட்னா டெஃபினெட்லி நம்ம டிமேட்ல அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான். தட்ஸ் த ஃபேவரட் பார்ட். Who was your favorite animal? எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. But did you like bond with one particular animal or anything like that? Yeah, அந்த ஒரு கவ், அதோட பேர் மறந்துட்டேன். Oh, the youngest one. Brown color cow. Champa. Champa. Yeah, Champa. So Champa தான் நான் எங்க போனாலும் என் பின்னாடி வந்துட்டு இருந்தா. I was playing with her for some time. So yeah. What did you want but didn't have, or like something that you dislike about today? டிஸ்லைக்லாம் அதுவும் இல்லை. டுடே வாஸ் த பெஸ்ட் டே. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கேக்ஸு, கிஃப்ட்டு, அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, டின்னர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் பார்க்கூர். இன்னைக்கு எங்கேயும் பார்க்கூர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பட் தட்ஸ் ஓகே, எல்லா நாளும் தான் பண்ணுறேன். Yeah, every day is parkour day. Yeah, every day is parkour day for me, so it's fine. Okay, what do you wish to tell your viewers one last time before we sign off? Yes, உங்களுக்குள்ள யாருக்கா பர்த்டே வருது ஆர் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. நீங்களும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, அவங்களும் ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்களால். That's all. See you guys in the next video. Bye bye.